இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்தியாவில் பலவிதமான அசாதாரணமான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்குது. பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்திற்கு கொரோனா காலங்கள் பல பாடங்களை புகுத்தியது. பணத்தால் எல்லாமே வாங்க முடியும்னு நினச்சிட்டு இருந்த கூட்டம் கொத்து கொத்தாய் மடிந்து போகிறத பார்க்கும்போது பணம் இருந்துச்சு, ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியலை. பணம் இருந்துச்சு, மருத்துவமனையில் இடம் இல்லை. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகும்போது பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புரிய வந்துச்சு. இன்றைக்கும் தேசம் ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற நிலையில தான் இன்றைய வார்த்தையை தேவன் உங்கள் கூட பேசுகிறாரு. இப்போ பணம் இருந்தாலும் நம்மளால் உணவை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. நாமும் கூட்டத்தோடு கூட்டமாக புலம்பி கடைசி காலங்கள் அப்படின்னு கதறி பயந்து பிறரையும் பயத்துக்குள்ளாக்கி விடாதபடிக்கு யோசேப்பை போல தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கான ஞானத்தை கேட்போம். ஒரே ஒரு யோசேப்பு எகிப்து முழுவதும் பஞ்சத்தால் சாகாமல் இருக்க தேவ பிரசன்னத்தில் இருந்து சொப்பனத்திற்கு விடை கண்டுபிடிக்க கூடுமானா, ஏன் உங்களால் இந்த அசாதாரணமான சூழ்நிலையை அட்லீஸ்ட் உங்கள் பகுதி ஜனங்கள் கையால் வழிவகைகளை தேவ பிரசன்னத்திலிருந்து பெற்றுத்தர முடியாது? உங்களுக்கான காய்கறிகளை உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க. முடிந்தால் ஒரு சிறிய இடத்த வாங்கி அதில் பயிரிடுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா மாடியில் தோட்டம் அமையுங்க. இது ஒரு சிறிய ஆலோசனை தான், ஆனால் தேவன் இன்னும் பெரிதானவைகளை வெளிப்படுத்த ஆவல் உள்ளவராக இருக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் வேலை பார்க்கணும் ஏசப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன்கிட்ட ஞானத்தை கேளுங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, இது இன்னும் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற நினப்பு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கட்டும். ஆமென். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு இருக்கும்போது தேவையில்லாமல் புலம்ப மாட்டீங்க, முறுமுறுக்க மாட்டீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே சூழ்நிலைன்னு சொல்லி கவலையில் உட்கார மாட்டீங்க. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. எகிப்து தேசம் முழுவதையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக யோசேப்பை தேவன் பயன்படுத்தினார். ஞானமாக யோசேப்பு அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னதுனால எவ்வளவோ பெரிய வசதி வாய்ப்புகள் எகிப்துக்கு கிடச்சிது. எத்தனையோ நாட்டில் இருக்கிற ஜனங்கள் அங்கே வந்து தங்களுடைய பணம் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆகாரத்தை வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கு இதே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர்கிட்ட நாம் ஞானத்தை கேட்கும்போது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பகுதி மக்களை காப்பாற்றுறதுக்கான வழிவகைகளை தெய்வம் நிச்சயமாக செய்வார். அவர் நமக்காக ஆமென் நம்மளுடைய கூப்பிடுதலுக்காக காத்துட்ருக்கிறாரு. எப்போ நீங்கள் கூப்பிட மாட்டீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நேசுவேன்னு நீங்கள் கூப்பிடும்போது உடனே ஓடி வந்து உதவி செய்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாரு. ஆமென். அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறாரு. உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் வருகிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும்
தேவனுக்கு வழிவிடுவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதுக்கு அவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நாம் என்ன பேசணும், என்ன செய்யணும், அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், இது எல்லா காரியங்களையும் தேவன்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுப்போம். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு நபர்களை எப்படி கையாளணும் அப்பா, பணத்தை எப்படி கையாளணும், பொருட்களை எப்படி கையாளணும், இது எல்லாவற்றிலும் விசேஷித்த ஞானத்தை இன்றைக்கு கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எதுவும் விரயமாகாதபடிக்கு எதற்கும் இந்த பிள்ளைகள் அப்பா தட்டுப்பாடுனால கஷ்டத்தை அனுபவிக்காதபடிக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சம்பூர்ண திருப்தியாய் இருக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. என்னோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் வழி நடத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஆமென். எவ்வளவு பெரிய பஞ்சமானாலும் சரி, எவ்வளவு பெரிய விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி அப்பா, உம்மை ஆதாரமாய் பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாய் வாழ வைக்க உம்மால் ஆகுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. புதிய வழிகளை உண்டு பண்ணி அப்பா உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குற வல்லமை உங்ககிட்ட இருக்குதுப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இடப்பக்கம் 1000 வலப்பக்கம் 10,000 விழுந்தாலும் அப்பா சேதம் உன்னை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நன்றியப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது என்னென்ன தேவைகளில் இருக்காங்களோ அது எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. வியாதிகள் சரியாகணும்ப்பா. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுகள் உடையணும்ப்பா. செய்வினை, பில்லி, சூனியம், மந்திரம் இது எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஆமென். பொருளாதார தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படணும். கடன்கள் அடைக்கப்படணும்ப்பா. நகைகள் மீட்கப்படணும். கோர்ட்டில் நடக்கிற கேஸில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும் ஏசப்பா. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். கணவன் மனைவி 2 பேரும் அப்பா நீங்கள் இணைத்ததுப்பா. ஆமென். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குடும்பமாக வாழுகிற கிருபையை கொடுங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்ப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்பா அன்பாக பார்த்துக்கக்கூடிய மனசை கொடுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் நீங்கள் அழைத்து ஆசீர்வதித்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதாகப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உடைய கிருபையும் சமாதானமும் நிரம்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.